அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 16 முன்னி கடலை சுருக்கி விளக்கம். மழையே மழையே வா வா என்று குழந்தைகள் கூடி நின்று பாடுவதுண்டல்லவா? அப்படியே பழைய காலத்தில் மார்கழி நோன்பு என்ற விரதத்தை அனுஷ்டித்து பஜனை செய்து வந்த பெண்களும் கற்போட்ட காலத்தில் கருக்கொண்ட மேகங்கள் தெற்கு முகமாக ஓடி வருவதைக் கண்டு உற்சாகமாக மழையே நீ பெய்ய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்ற குழந்தையுள்ளத்தோடு பாடி பிரார்த்தித்தார்கள். ஆகாசத்தை பார்த்தால் ஒரு கருங்கடலே அப்படி மேலே வந்துவிட்டது போல தோன்றுகிறது. மேகமே நீ போய் கடலை சுருக்கி வான வீதியில் இழுத்து கொண்டு வந்து விட்டாய் என்று சொல்லத் தொடங்குகிறார்கள் பெண்கள். மேகங்களின் கருமையே மழை வளத்திற்கு அறிகுறியாக இருப்பதால் அந்த நிறத்திற்கு உமாதேவியின் அருள் வடிவத்தை ஒப்பிட்டு எங்கள் தாய்தான் இப்படி வந்து காட்சி தருகிறாள் என்று நாங்கள் எண்ணும்படி வரவேண்டும் என்கிறார்கள். கருமேகங்களுக்கிடையே மின்னல் வெட்டுமல்லவா? பளிச் பளிச்சென்று அந்த மின்னலும் தேவியைத்தான் ஞாபகப்படுத்துகிறதாம். இப்படித்தான் வரவேண்டும் மேகமே, தேவியின் இடை போல மின்னிக்கொண்டு என்கிறார்கள். கண்ணை பறிக்கும் மின்னலுக்கு பின் சில சமயங்களில் இடி இடிக்கும். அதை கேட்டாலும் பயமில்லை. தாயின் கொலுசு பாதச்சரங்கள் ஒலி செய்வதை கேட்டு குழந்தைகள் சந்தோஷப்படுவதில்லையா? ஒரு சமயம் மேகத்திற்கிடையே வானவில் அழகாக கிடக்கிறது. அதிலே தோன்றுவது தேவியின் அழகிய புருவம்தானாம். இப்படியெல்லாம் தேவியை ஞாபகப்படுத்தும் மேகம் மழையாக பெய்யும் பொழுது இயற்கை தாயின் கருணையே இறங்கி வருவது போல தோன்றுகிறது. அவர்களுடைய பக்தி உள்ளங்களுக்கு இந்த நினைப்போடு சிவபெருமான் அடியார்கள் விஷயமாக பொழியும் அருளும் ஞாபகத்திற்கு வருகிறது. திருவருள் மழை போல் இறங்குகிறது அன்பர் மீது என்ற கொள்கை உடையவர்கள் மழையும் அருள்போல் இறங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது எவ்வளவு பொருத்தமாயிருக்கிறது. இந்த மழைப்பாட்டில் மேகம், மின்னல், இடி, வானவில், மழை எல்லாம் பராசக்தியை நினைப்பூட்டுகின்றன. அடியார்களுக்கு மாணிக்கவாசகரின் மழைப்பாட்டு ஒரு அற்புத சப்த சித்திரம். இதில் பொருள் அழகையும் வென்றுவிடுகிறது ஓசை இன்பம். மேக கூட்டத்தினிடையே பெண்கள் உமாதேவியின் அழகையும் அருளையும் கண்டுகளித்தது போல் இந்த பாட்டிலே நாம் கவிதாதேவியின் அழகையும் அருளையும் பார்த்து பார்த்து ஆனந்திக்கின்றோம். பொய்கையின் நீர் நிறைந்து நாடெங்கும் செழிப்பு நிலை ஏற்பட வேண்டுமென்றால் மழை பெய்ய வேண்டும். கால மழை பெய்யவில்லை என்றால் நீர்நிலைகள் வறண்டு போகும் அல்லது நீர்நிலைகளில் நீர் மிகவும் குறைந்து போகும். எனவே மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்பெண்கள். பொழியாய் மழை என்கிறார்கள். உமையம்மையின் அருளே அப்படி பொழிகிறது என்று அதிசயிக்குமாறு மழை பொழிய வேண்டுமாம். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று முடிகிறது இந்த பாட்டு. மேகத்தை விழித்து பேசுகிறார்கள். மேகத்தை நோக்கி இவர்கள் பிரார்த்தித்து கொள்ளவில்லை. பக்கத்தில் இருக்கும் ஒருவனை நோக்கி அப்படி செய் இப்படி செய் என்று அவனுடைய எசமானன் கட்டளையிடுவது போல் இவர்களும் மலைக்கு கட்டளையிடுகிறார்கள். அம்மையப்பனின் பக்தர்கள் மேகத்தை அல்லது மலை கடவுளை பிரார்த்திப்பதுண்டா? விண்ணோரைத்தான் பணியாள் என்பது பக்தி பித்து உள்ளவர்களின் நிலைதானே. அருளே உலகெங்கும் ஆழ்விப்பது என்பதை இப்பெண்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அருளே என்ன பொழியாய் மழை என்கிறார்கள். அருளுக்கு அறிகுறியான மேகத்தின் நிறம் முதலியவற்றை உமாதேவியுடன் தொடர்புபடுத்தி பேசுவது இவர்கள் மனநிலைக்கு எவ்வளவு பொருத்தமானது பாருங்கள். உமையம்மையை உடையாள் என்றும் எம்மை ஆளுடையாள் என்றும் பிறகு எம்பிராட்டி என்றும் நம் தம்மை ஆளுடையாள் என்றும் கூறுகிறார்கள். கடைசியாக அவள் என்று சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி 5 முறையாக உலக அன்னையை குறிப்பிடுகிறார்கள். உயிர்குலத்தை உடமையாக கொண்டிருக்கும் அன்னை நமக்கு அறிவு விளங்குமாறு செய்து ஆட்கொள்கிறாள். நாம் பக்தி காதல் பெற்று இன்புறுவதற்கு உதவி புரிகின்றாள். இத்தகைய கருத்துக்களை உள்ளடக்கிக் கொண்டே இக்கன்னி பெண்கள் உமாதேவியை எம்மை ஆளுடையாள் என்றும் நம் தம்மை ஆளுடையாள் என்றும் உடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் குறிப்பிடுவதாக கருதலாம்.
அவள் என்று இவர்கள் சிவ அனுபவத்திற்கு காரணமான அருளை பொழியும் அம்மையே மேகத்தை சுட்டிக்காட்டுவது போல் சுட்டிக்காட்டுகிறார்கள். அருளை ஒத்து மழை பொழிய வேண்டும் என்ற அன்போடு சிறுமியர் பாடும் பாட்டு இனிமை மிக்க பாட்டு. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னச் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்னச் சிலை குழவி நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எம்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பராட்டி திருவடிமேல் பொன்னச் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்னச் சிலை குழவி நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எம்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய். இப்பாட்டிலே அன்னையின் அருள் மலைபோல் இறங்கி வருகிறது என்ற குறிப்பை உள்ளத்திலே கொண்டு மழையே நீ அந்த இன்னருள் போல பொழிவாயாக என்கிறார்கள். சிவநேச செல்வியரான கன்னிப்பெண்கள் மழை பெய்யும் இயற்கை தோற்றத்திலேயே தேவி அருள்மழை பொழிந்து நம்மை காப்பாற்றுகிறாள் என்பதற்கு சான்று காண்கிறார்கள். நன்றி, வணக்கம்.